வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 29/11/2024 வெள்ளிக்கிழமையன்று 80வது வான்மலை கருத்தரங்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இக்கருத்தரங்கை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனாலயத்தில் 29/11/2024 வெள்ளிக்கிழமையன்று 80ஆம் வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றினார். வனம் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அடுத்த மாதம் இந்த வான்மலை கருத்தரங்கம் 81வது கருத்தரங்கம். அந்த 81வது கருத்தரங்கம் நம்முடைய வனத்தின் ஞானத்தந்தை, வனத்தின் அருட்சிப்பி, பேரூர் ஆதீனம் 24வது சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்கள் திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய 100ஆண்டு இந்த ஆண்டு. இந்த மண்ணிலே அவர்கள் அவதாரம் செய்து 100 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த 100ஆண்டை வனத்தின் சார்பில் வணங்கக்கூடிய பெருவிழாவாக அடுத்த மாதம் வான்மலை கருத்தரங்கத்தை நம்முடைய பெருமக்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கத்திலே உரை வழங்குவதற்காக, நம் எல்லோரையும் வாழ்த்துவதற்காக நம்முடைய பெரும் போற்றுதலுக்குரிய தமிழ் பேரறிஞர், தவச்சீலர், வழிபாட்டிற்குரிய குன்றக்குடி ஆதீனம் சீர்வளர் சீர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இங்கே வந்து நமக்கு அடுத்த மாதம் உரை தர இருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து, அந்த பெருவிழாவில் பேரூர் ஆதீனத்தின் 25வது குருமகா சன்னிதானங்களும் தென்சேரி ஆதீனம் 5வது குருமகா சன்னிதானங்களும் எழுந்தருளி அந்த பெருவிழாவை சிறப்புறச் செய்வதற்காக வருகை தர இருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கே அறிவிப்பாக தெரிவித்து, அடுத்த மாதம் இதுபோல நீங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அந்த விழாவையும் சிறப்பிக்க வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக சொல்லி, தலைவரின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்துறை திரைக்கலைஞர் திரு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சந்தோஷமான ஒரு எதுலேயுமே சீரியஸ் கிடையாது. ஒரு பாட்டு எழுத உட்காந்துருக்காரு, ஃபோன் வருது. அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் கிடையாது, ஆனால் கம்பெனிக்கு ஃபோன் வருது. பஞ்சவரணாச்சலம் போய் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அப்பாட்ட வந்து காதில் ஏதோ சொல்கிறாரு. சரி அப்படி ஒரு 10 நிமிஷம் இருங்கன்ட்டு காரில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு, வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வந்து இவருடைய பார்ட்னர் வாங்கின ஒரு கடனுக்காக வீடை ஏலத்தை கொண்டு வந்து வாசலில் அந்த டாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த இது போட்டு அடிப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவோம், அதை அந்த டாம்னே சொல்லி தமுக்கா தண்டோரா அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி பணத்தை அங்கே வாங்கி கட்டி அனுப்பிட்டு திரும்ப பாட்டு எழுத போய் உட்கார்றாரு.
அப்போ எழுதின பாட்டு தான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. தன்னுடைய வாழ்க்கையையும் கொண்டு வந்து பாடல்களிலே அப்பா அப்படியே சேர்த்துருவார். அதே மாதிரி புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு தேடி வந்த திங்களில் செவ்வாய், செவ்வாயில் வெள்ளி சேர்த்தெடுத்தேன் அள்ளின்னு திங்கள் செவ்வாய் வெள்ளி. அது மாதிரி உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், இதழ் பருகும்போது நெஞ்சம் ஆறும் அது பாடும் இன்பசுரம் ஏழும். இப்படி வந்து வார்த்தைகளை கொண்டு வந்து அழகாக கோத்து பண்ணுவார். SKM ஹனி நிறுவனர் திரு செல்வகுமார் ஞானகுரு அவர்கள் செயற்பாட்டாளராக கலந்து கொண்டு தேனீக்கள் மற்றும் பூச்சி வகைகளின் இன்றியமையாமை குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். நீங்கள் வெறும் மரம் நடுறத மரமாக மட்டும் நான் பார்க்கல. இப்போது ஒரு விவசாயி இருக்கிறாரு, விவசாயி ஒரு மாமரத்தை வைக்கிறாரு, ஒரு மாமரத்தை வச்சு அது மாங்காய் காய்க்குது, அது எல்லாமே அதுக்கான ஏர் உழறது, அதுக்கான உணவு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, உரம் கொடுக்கறது எல்லாமே செய்கிறாரு. 5 வருஷம் கழித்து அவர் 1 கிலோ மாம்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் அவர் சந்தையில் விற்கிறார். நம்ம சந்தையில் போய் ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த 100 ரூபாய் என்பது யாருக்கு சொந்தமாக இருக்குது? ஏன்னா விவசாயி நிலம் வாங்கினார், மரம் நட்டார், தண்ணி ஊற்றினார், உரம் கொடுத்தாரு, 5 வருஷம் காத்திருந்தார், அதை ஆடு மாடு சாப்பிடாமல் பார்த்துருந்தாரு, அது பழுக்கிற வரைக்கும் பழுத்து கொண்டு சந்தைப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் 100 ரூபா கிடச்சிது. அந்த 100 ரூபாங்கிறது அந்த விவசாயிக்கு தான் நீங்கள் அந்த 100 ரூபா கொடுக்குறீங்க. அந்த மாமரத்துக்கு என்ன கொடுத்தீங்க? மாமரம் அங்கேருந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து அதோடைய உழைப்பில் அதோடைய குழந்தைய அடுத்த தலைமுறை அது உருவாக்குது. அடுத்து உருவாக்கி நமக்காக என்ன மனுஷங்களுக்கு மட்டும் கொடுக்க, ஆடு மாடு யார் போனாலும் கொடுக்குது. ஒரு 1000 காய் காய்ச்சிடுச்சுன்னா நிறைய காய்ச்சிட்டேன், நான் ஒரு 10 காய் சாப்பிட்றேன்னு மாமரமே திரும்ப சாப்பிட்டுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் வாரி வாரி தானே கொடுத்துக்குது. அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது எங்கேயோ எப்பயோ யாராலேயோ ஒரு உழைப்பின் மூலயமா கிடைச்ச அந்த ஊதியத்தை தான் நம்ம கொடுக்குறோமே தவிர அந்த மரம் செடிகளுக்கான கிரெடிட்டை நம்ம கொடுக்கவே இல்லை. அப்போ அதிகபட்சமாக நம்ம என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உணவு உங்கள் தட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மரம் செடி அது எதுவாக வேணால், அது பழமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது செடி கொடிகள் மூலமாக தானே வந்திருக்க முடியும். இப்போ நீங்கள் ஆடை சாப்பிட்டா கூட என்னென்னா ஆடு போய் புல்லை திங்கினா தானே ஆடையை சாப்பிட முடியும். அப்போது அதுக்கான கிரெடிட் இருக்குல்ல. அப்போது உங்களுடைய உணவுக்கு நீங்கள் முதல்ல நன்றி சொல்ல பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணவு உங்கள்கிட்ட பேசும். அது நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்த பழமாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பழமாக கூட இருக்கலாம். அந்த பழத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது அது தாய் அங்கே மகிழ்ச்சி கொள்ளும். அது இன்னும் கொஞ்சம் அது இனம் புரியாத சந்தோஷம். அது நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் சாப்பிடும்போது சொல்லி பாருங்கள். அதோடைய மகிழ்ச்சி, அது இயற்கைக்கு நீங்கள் சொல்கிற நன்றிங்கிறது இயற்கை உங்களுக்கு ஒரு நாள் திரும்ப நன்றி சொல்லும்போது அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிறப்பு விருந்தினராக கிணத்துக்கடவு முன்னாள் MLA திரு சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டார். இயற்கை விவசாயிகள் கோவையைச் சார்ந்த நாகரத்தினம் அவர்கள் மற்றும் இச்சிப்பட்டி திரு M ஆனந்த்குமார் அவர்களுக்கு வனம் அமைப்பின் நம்மார்வாள் விருது வழங்கி ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் மற்றும் மீன் அமிலம், இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்லடம் ராம் நெய் நிறுவனம் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரி சார்பில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன. வனம் பொருளாளர் திரு R விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்ச்சியில் வனம் புரவலர் சென்னை சில்க்ஸ் திரு PK ஆறுமுகம் அவர்கள், தலைவர் திரு K சின்னசாமி அவர்கள், நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள், தன்னார்வலர்கள், விவசாய பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.